காரில் எங்கன்னா தூசி இருக்கும், அங்கே நின்று என் பேர் எழுதி அது பக்கத்தில் ஒரு ஹார்ட் போட்டு போவேன். ஆனால் அதை என் அடுப்பாங்கிறக்கே பண்ணுவேன்னு நினைக்கல. கிட்டத்தட்ட இந்த சந்திரமுகி ரூமுக்குள்ளே வந்து 20 நாள் மேலே ஆகுது. சரி, புதுசாக வந்ததால் பாலெல்லாம் காய்ச்சி இனிதே இன்றைய சமையலை தொடங்கியாச்சு. ஆனால் எந்த ஊருக்கு போகிறேன்னா அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எந்திக்கிற டைமும் மாறிடுது. எங்கள் ஊருக்கு போனால் வேலை ஒன்றும் இருக்காது. ஆனாலும் 6-6:30 கப்சிப்பு எந்திரிச்சு மயிலோடு உட்காந்துப்பேன். அதையே என் வீட்டுக்கு வந்தால் அலாரம் வச்சா கூட 7 மணிக்கு எந்திக்க முடியல. எனக்கு மட்டும் தானே என்னன்னு தெரியல. 20 பேர் அடிச்சு போட்ட மாதிரி டயர்டாக எல்லாருக்கும் இருந்தாலும் காலையிலே ஆளாளுக்கு எது நல்லா வருமோ அதை எடுத்து பண்ணியாச்சு. நான் பூரி அவக்கிழங்கு. அப்புறம் அங்கே ஆல்ரெடி இருக்கிற செடி பூராவும் டெங்கு காய்ச்சல் வந்த மாதிரி பாவப்பட்ட நிலமையில தான் இருந்துச்சு. இது பத்தாது, மேலும் 2 செடியை வச்சு அதையும் கொண்டு விளையாடலன்னு இன்னைக்கு புதுசாக மிளகா தக்காளி செடின்னு நட்டு வச்சுட்டு இருந்தோம். எனக்கு அப்ரசென்டிஸாக இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு விவசாய வேலையெல்லாம் பார்க்க விட்டாச்சு. இன்னும் 2 தொட்டி ஃப்ரீயாக இருக்குது. என்ன காய் அட்மிஷன் போடன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சால் போகிற போக்கில் சொல்லிட்டு போங்க. எல்லாரும் 5-6 பேருக்கு பிரியாணி பண்ணுறாங்க. நம்மளும் பண்ணுவோன்னு 5 பேருக்கு பண்ண போய் எனக்கு 10 பேர் ஆகி போயிட்டு ரொம்ப சுமாராக தான் இருக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூ சொன்னதான் இன்றைய சோகமான செய்தி.